ஆம்ஸ்ட்ராங் கொலை தொடர்பாக கைது செய்யப்பட்டுள்ள அருளுக்கு பாதுகாப்பு கோரி மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டுள்ள அருளுக்கு பாதுகாப்பு கோரி காவல் ஆணையரிடம் மனு அளிக்கப்பட்டிருக்கிறது. ஆவடி காவல் ஆணையரிடம் அருளின் மனைவி மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். என்கவுண்டர் செய்து விடுவார்கள் எனவும், எனவே உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் எனவும் அருளின் மனைவி மனு அளித்திருக்கிறார். விவரங்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் நவீன். நவீன், அவர் அருளுக்கு பாதுகாப்பு கோரி மனு அளித்திருக்கிறார். விவரம் ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளியாக கருதப்படும் அருள் தற்போது பூந்தமல்லியில் இருக்கக்கூடிய கிளை சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். நாளை அவரை மீண்டும் கஸ்டடியில் எடுத்து செம்பியம் போலீசார் விசாரிக்க போவதாக எழுந்த தகவலை அடுத்து தற்போது அருளின் மனைவி ஆவடி காவல் ஆணையரகத்தில் மனு ஒன்றை அளித்துள்ளார். குறிப்பாக அவர் அபிராமி அவர் மனு கொடுக்க இந்த ஆவடி காவல் ஆணையரகத்தில் தனது கணவர் உயிருக்கு ஆபத்து இருப்பதாகவும் கஸ்டடியில் எடுத்து விசாரணை என்ற பெயரில் அவர் என்கவுண்டர் செய்யக்கூடும் என தமக்கு பயமாக இருக்கின்றது. தனக்கு 2 மகள்கள் உள்ளனர், தனக்கென வேற யாரும் இல்லை, தனது கணவர் உயிருக்கு பாதுகாப்பு வழங்கிட கோரி ஆவடி காவல் ஆணையரகத்திற்கு தற்போது அந்த மனு ஒன்றை அளித்து தற்போது ஆணையரை சந்திக்க முன்னே சென்றிருக்கின்றார். கார்த்திகா, குறிப்பாக இந்த கொலை விவகாரம் அடுத்தடுத்து பரபரப்பான கட்டங்களை எடுத்து வரும் சூழலில் அருளின் உயிருக்கு ஆபத்து இருப்பதாக தனது மனைவி அபிராமி கொடுக்கப்பட்டுள்ள இந்த மனுவால் இந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தப்பி செல்ல முயன்றதாக திருவேங்கடம் என்கவுண்டர் செய்யப்பட்ட நிலையில் தற்போது அருளின் மனைவி அபிராமி இந்த மனு அளித்தது பெரும் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. கார்த்திகா, தனது கணவரை கஸ்டடியில் எடுத்து என்கவுண்டர் செய்து விடுவார்கள் என்று ஆம்ஸ்ட்ராங் கொலை குற்றவாளி அருளினுடைய மனைவி மனு அளித்திருக்கிறார். அண்மை செய்தியை பார்த்து விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.